மிளகாய்க்கு பயப்படாத, எலுமிச்சம்பளத்துக்கு பயப்படாத, சூனியக்காரனுக்கு பயப்படாத, ஜோசிக்காரனுக்கு பயப்படாத, குடுகுடுப்புக்காரனுக்கு பயப்படாத, பேய் பிசாசு இருக்குன்னு சொல்லி இறந்தவர்களை கண்டு பயப்படாத, அதெல்லாம் கிடையாது. அப்போ லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹுலனா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவுமே எங்களை அணுகாது. இப்படி நீ நினைத்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயப்படணும். உன்னுடைய பயம் எங்க இருக்குது? அற்பத்திலும் அற்பமான படைப்புகள் மீது இருக்கிறது. இந்த பயத்தை தான் இணை வைப்பு என்பது. இந்த பயம் என்பது இருக்கக்கூடாது. இந்த பயம் இருக்கிறது என்று சொன்னால் மறுமை நாள்ல நாம மாட்டிக்கிறோம். அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு சிறப்புக்குரிய இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமான அமல்களை செய்யக்கூடிய நல்ல மக்களாக நாம் எல்லாம் இருக்குகின்றோம். இந்த இரவு பயான் நிகழ்விலே உணரப்படாத தீமைகள் என்கின்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மில் பலர் பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல், வட்டி வாங்குதல், விபச்சாரம், திருட்டு, மோசடி, இப்படியான பல்வேறு பாவங்களை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நம்மையும் அறியாமல் சில பாவங்களிலே நாம் மூழ்கக்கூடியவர்களாக இருக்குகின்றோம். ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா தகல ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் புத்திக தபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படுகிறது, சைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது, ரஹ்மத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது என்றெல்லாம் நபிகளார் சொன்னார்கள். அதே போன்று இன்னொன்றும் சொன்னார்கள், மன்சாம ரமலான், யார் ரமலானுடைய மாதத்திலே ஈமானம் இக்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தமத்து மின் தன்பிஹி, ஈமானோடு இறை நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்த்தவர்களாக யார் ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கிறார்களோ அவர்கள் முன் செய்த அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று சொன்னார்கள். அதே போன்று யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகின்றார்களோ ஈமானம் இக்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தமத்து மின் தன்பிஹி, இறை நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்தவர்களாக லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் முன் செய்த அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று சொன்னார்கள். ஆக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒரே இலக்கு. நாம் எத்தனையோ பல பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்குகின்றோம். அந்த பாவங்கள் எல்லாம் இந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேடி அந்த பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாக ஆகிவிட வேண்டும். அப்ப அந்த அடிப்படையிலே நம்மையும் அறியாமல் நம்மிடத்திலே ஒட்டி கொண்டு தொற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய சில பாவங்கள் இருக்கிறது. அதிலிருந்து நம்மால் நிறைய மக்களால் அதிலிருந்து வெளியே வரவே முடிவதில்லை. அப்படிப்பட்ட சில பாவங்களில் முதலாவதாக இருப்பது இந்த முகஸ்துதி. இந்த முகஸ்துதி என்பது பிறர் பார்க்க வேண்டும், பிறர் மெச்ச வேண்டும், பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே நல்ல செயல்களை அமைத்துக் கொள்வது, வணக்க வழிபாடுகளை அப்படி அமைத்துக் கொள்வது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி அக்வஃப மா அகாபூன அலைக்குமு ஷிர்கல் அஸ்கர், நான் உங்களிடத்திலே அதிகமாக பயப்படுவது சிறிய இணை வைப்பை பற்றி தான் என்று சொன்னார்கள். அதற்கு நபி தோழர்கள் கேட்டாங்க, காலு யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வமா ஷிர்கல் அஸ்கர், அந்த சின்ன இணை வைப்பு என்றால் என்ன? அதற்கு நபிகளார் சொன்னார்கள், காலு ரியா, அதுதான் முகஸ்துதி என்று சொன்னார்கள். இந்த முகஸ்துதி என்பது ஒரு சின்ன இணை வைப்பாக இருக்கிறது. இதை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? வணக்க வழிபாடுகளிலே பிறருக்கு காட்டுவதாக பல்வேறு வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், நிறைய இந்த இபாதத்துகள் விஷயத்தில் எவ்வளவு கேலிகள், கூத்துக்கள், கும்மாளங்கள், இதெல்லாம் இன்றைக்கு நடப்பதை நீங்கள் பார்க்க முடியும். பல்வேறு வணக்க வழிபாடுகள் கேலி கூத்தாக்கப்படுகிறது, அரசியலாக்கப்படுகிறது. ஒரு நோன்பினுடைய இஃப்தார் நிகழ்ச்சிகள் எல்லாம் அதெல்லாம் அரசியலாக ஆக்கப்பட்டு விட்டது. அதிலே அரசியல் பேசப்படுகிறது.
அப்ப இதெல்லாம் எப்படி பார்க்கப்படுகிறது என்றால், இதெல்லாம் ஒரு தீமை என்றே மக்கள் உணர்வது கிடையாது. மக்கள் பாராட்ட வேண்டும், மக்கள் மெச்ச வேண்டும் என்பதை எல்லாம் இபாதத்துகளிலே கொண்டு வந்து நுழைக்கிறார்களா இல்லையா? ஒரு தொழுகை என்ற வணக்கத்தை எடுத்துக்கொண்டால் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், நயவஞ்சகனுடைய தொழுகை அது எப்படி தெரியுமா இருக்கும்? இன்னல் முனாஃபிகூன யுகாதிஊன அல்லாஹ வஹுவ யுகாதிகுஹும். நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களை ஏமாற்ற இருக்கின்றான். இந்த நயவஞ்சகர்கள், இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வை ஏமாற்றலாம் நினைக்கிறான், ஆனால் அல்லாஹ் அவர்களை ஏமாற்றுகிறான். வைதா காலு இலா ஸலாத்தி காமு குசாலா, அவர்கள் தொழுகைக்கு வந்தால் சோம்பேறிகளாக வந்து நிற்கிறார்கள். யுராவுனன் நாஸ், மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுகிறார்கள். அப்ப எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். தொழுகைக்கு வந்தால் சோம்பேறிகளாக வருவது, மக்களுக்கு காட்டுவதற்காக வருகிறது. நானும் தொழுகையாளி தான் அப்படின்னு காட்டிக் கொள்வதற்காக இந்த நயவஞ்சகர்கள் தொழுவார்கள். அப்போ இது மாதிரியாக இபாதத்துகள் எல்லாம் கேலி கூத்தாக ஆக்கப்படுவதை நாம கண்கூட பார்க்கின்றோம். நோன்பு என்ற இந்த இபாதத்து கூட, அதை நோன்பு திறக்கக்கூடிய அந்த நிகழ்வை கூட கேலி கூத்தாக ஆக்கிவிட்டார்கள். அப்ப இவர்களுக்கெல்லாம் எங்கே இறை அச்சம் என்பது எங்கே இருக்கிறது? இந்த முகஸ்துதி என்பது மிகவும் பெரிய ஆபத்தான ஒன்று. வணக்க வழிபாடுகளை செய்தால் அதை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். மக்களை திருப்திப்படுத்துவதற்காகவோ, மக்கள் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காகவோ, மக்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ செய்தால் அதை அல்லாஹ் கடுகளவு கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். பெரிய பெரிய இபாதத்துகளை செய்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அமல்களை செய்தாலும் சரி, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தான தர்மங்கள் இருக்கிறதா, அந்த தான தர்மங்கள் விஷயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துபித்துலு சதகாத்திக்கும் பில் மன்னி வலதா. அல்லாஹ் சொல்லுகிறான், நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பாது மக்களுக்கு காட்டுவதற்காக உங்கள் பொருளாதாரத்தை செலவிட்டு அதை சொல்லி காட்டி தொல்லை தந்து பாழாக்கி விடாதீர்கள். சொல்லி காட்டாதீங்க. மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக, மக்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக உங்களுடைய தர்மங்களை நீங்க செலவிட்டு தொல்லை தந்து பாழாக்கி விடாதீர்கள். அப்ப தர்மங்கள் செய்தால் கூட அதை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், மக்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாது. இதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்களா? இது பாவம் என்று மக்கள் அறிந்திருக்கிறார்களா என்றால் நிறைய மக்கள் இதை பற்றி கண்டுகொள்வதே கிடையாது. சர்வ சாதாரணமாக இந்த முகஸ்துதியிலே விழுந்து விடுகிறார்களா அல்லவா? நாளை மறுமை நாளிலே 3 நபர்கள், மிகப்பெரிய அமல்களை செய்தவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். நபிகளார் சொன்னார்கள், முதலாவதாக உயிர் தியாகி வருவார். அவரிடத்திலே அல்லாஹ் விசாரிப்பான், நீ எனக்காக என்ன செய்தாய்? யா அல்லாஹ், உனக்காக உயிரை கொடுத்தேன், உன்னுடைய பாதையில என்னுடைய உயிரைவே கொடுத்தேன் என்று சொல்வார். இல்லை, நீ பொய் சொல்கிறாய், நீ எனக்காக கொடுக்கவில்லை, உன்னை எல்லோரும் வீரன் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக நீ உயிரை கொடுத்தாய், அதனால் உனக்கு உலகத்திலேயே ஷஹீது பட்டம் கிடைத்து விட்டது, வீரன் என்ற பட்டம் கிடைத்து விட்டது, நீ ஓடு நரகத்துக்கு என்று அனுப்பி வைத்து விடுகிறான். ஒரு உயிர் தியாகிக்கு கிடைக்கக்கூடிய இடம் பாருங்க, நரகமாக இருக்கிறது. இன்னொருவர் அழைத்து கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார், செல்வந்தர். மக்களுக்கு இரவு பகல் என்றெல்லாம் பாராமல் மக்களுக்கு வாரி கொடுத்த வள்ளல் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். அவரிடத்திலே அல்லாஹ் கேட்கிறான், எனக்காக நீ என்ன செய்தாய்? யா அல்லாஹ், உனக்காக செல்வத்தை இரவு பகல் என்றெல்லாம் பாராமல் மக்களுக்கு செலவிட்டு வந்தேன். அப்பொழுது அல்லாஹ் சொல்வான், நீ பொய் சொல்கிறாய், நீ எனக்காக இதை செய்யவில்லை, உன்னை எல்லோரும் பெரிய வள்ளல் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக செய்தாய், அது உனக்கு உலகத்திலேயே அந்த பட்டம் கிடைத்து விட்டது, நீயும் ஓடு நரகத்துக்கு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த செல்வந்தரை நரகத்துக்கு அனுப்புகிறான். அடுத்ததாக மார்க்கத்தை சொன்ன மார்க்க அறிஞர் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். குர்ஆனை கற்றுக் கொடுத்தவர், மக்களுக்கு மார்க்கத்தை சொன்னவர், அவர் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். எனக்காக நீ என்ன செய்தாய்? அப்பொழுது அந்த மார்க்க அறிஞர் சொல்வார், யா அல்லாஹ், உனக்காக இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தேன், மார்க்க பிரச்சாரம் செய்தேன் என்றெல்லாம் சொல்வார். இதை நீ எனக்காக செய்யவில்லை, உன்னை எல்லோரும் மார்க்க அறிஞர் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக செய்தாய், நீயும் ஓடு நரகத்துக்கு, உனக்கு உலகத்திலேயே அந்த பட்டம் கிடைத்து விட்டது.
அப்ப பாருங்க, இந்த 3 நபர்களுடைய தியாகங்கள் சாதாரண தியாகமா? உயிரை கொடுத்திருக்கின்றார், செல்வத்தை செலவிட்டிருக்கின்றார், மார்க்கத்தை மக்களுக்கு சொல்வதற்காக பாடுபட்டிருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் யாருக்காக இந்த தியாகங்களை செய்யவில்லை? அல்லாஹ்வுக்காக செய்யவில்லை, உலகத்திற்காக செய்தார்கள், உலகத்தினுடைய ஆதாயங்களுக்காக செய்தார்கள், மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக செய்தார்கள். அதனால் அவர்களுக்கு நரகம் கிடைக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை பார்க்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யன்லுரு இலா சுவரிக்கும் வ அஹ்மாலிக்கும் வலாக்கின் யன்லுரு இலா குலூபிக்கும். அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ செல்வங்களையோ அவன் பார்ப்பதில்லை, அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான். நீ யாருக்காக செய்கிறாய்? அல்லாஹ்வுக்காக செய்கிறாயா அல்லது மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்கிறாயா? அப்ப இபாதத்துகள் விஷயத்திலே எந்த ஒரு அமல்களாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடாது. யார் விளம்பரத்திற்காக நற்செயல் செய்கிறாரோ அவரை அல்லாஹ் மறுமை நாளில் அல்லாஹ் விளம்பரப்படுத்துவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், நீ விளம்பரம் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தானே செஞ்ச, மக்கள் பாராட்டணுங்கிறதுக்காகத்தானே செஞ்ச, இந்தா நீ என்ன செஞ்சீங்கிறத நான் உன்னை விளம்பரப்படுத்துறேன். ஆக இப்படியாக நோக்கம் என்பது தவறான நோக்கமாக இருந்துடக்கூடாது, அல்லாஹ்வுக்காக இருக்கணும். ஒரு தான தர்மம் செய்தால் அதை மக்கள் பார்க்கக்கூடிய நிலை இருக்கத்தான் செய்யும், பகிரங்கமாக செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரன் வ அலானியத்தன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம். தமது செல்வங்களை இரவிலோ பகலிலோ ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ செலவிடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே நற்கூலி இருக்கிறது. வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை. தான தர்மங்களை நாம் ரகசியமாகவும் செய்யலாம், பகிரங்கமாகவும் செய்யலாம். பகிரங்கமாக மக்கள் பார்க்க வேண்டும் என்ற அந்த நோக்கம் மட்டும் வந்துடக்கூடாது, அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். மக்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்திலே நான் இதை அல்லாஹ்வுக்காகத்தான் செய்யறேன், மக்கள் என்னை புகழ வேண்டும் என்கின்ற நோக்கம் வந்துடக்கூடாது. இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் இந்த சிறிய இணை வைப்பு விஷயத்திலே பயந்தார்கள். நீங்க பெரிய சிலைகளை வணங்கி விடுவீர்கள் என்றோ, பெரிய பெரிய வட்டி விபச்சாரம் இந்த மாதிரியான பெரிய பெரிய பாவங்கள்ல மூழ்கி விடுவீர்கள் என்றோ, அதுக்கெல்லாம் நான் பயக்கல. எதுக்கு பயக்கிறேன்? சிறிய இணை வைப்பு, இந்த சின்ன இணை வைப்பு முகஸ்துதி விஷயத்திலே நான் உங்களிடத்திலே பயப்படுகிறேன். இது விஷயமாக ரசூலுல்லாஹ் பயக்கிறாங்க. அப்ப இது நம்முடைய உள்ளத்திலே கடுகளவு வந்தால் கூட நாம் செய்த அமல்களுக்கு ஏதாவது கூலி கிடைக்குமா? இன்னைக்கு விடிய விடிய தொழுதால் கூட மக்கள் பார்க்கணும் என்கின்ற நோக்கம் உள்ளத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அது கடுகளவு கூட அல்லாஹ்விடத்திலே நன்மையாக பெற்று சேரவே சேராது. இன்னைக்கு எவ்வளவு தூரம் நீங்க தொழுதாலும் சரி, எவ்வளவு நோன்புகள் வைத்தாலும் சரி, எவ்வளவு தான தர்மங்களில் ஈடுபட்டாலும் சரி, நோக்கம் தவறாக இருக்கும் என்று சொன்னால், மக்கள் பாராட்ட வேண்டும், மக்கள் புகழ வேண்டும் என்கின்ற அடிப்படை இருக்கும் என்றால் அதற்கு கடுகளவு கூட நன்மை கிடையாது. மாறாக அவையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை நரகத்துக்கு அனுப்பி விடுகிறார். அப்ப இதுல ரொம்ப நாம கவனமாக இருக்க வேண்டுமா இல்லையா? அப்ப பாவங்கள் போக்கக்கூடிய ரமலான்னு சொன்னா பாவம்னா என்னென்று உணரணுமா இல்லையா? இந்த பாவத்தை பாவம் என்று நாம் உணர்ந்திருக்கிறோமா? எத்தனை பேர் இதை பாவம் என்று உணர்கிறோம்? இது கிடையாதே. நம்ம எத்தனையோ பல பேர் பேஸ்புக்குகளை வலைதளங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். அதிலே பல மார்க்க விஷயங்களை அதிலே பதிவு செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அதை பதிவு செய்து விட்டால் எத்தனை லைக் வருது, எத்தனை ஷேர் வருது, எத்தனை கமெண்ட் வருது, இதவே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது. கமெண்ட் வரல, ஷேர் வரல, லைக் வரல அப்படின்னு சொன்னா அந்த பதிவை நீக்கிடுறது. ஏப்பா நீக்கிற? மக்கள் பார்க்கலையோ, மக்கள் உன்னை பாராட்டலையோ, மக்கள் அதை விரும்பலையோ? அப்ப மக்கள் விரும்பல, அது தெரிஞ்ச உடனே அந்த பதிவு நீக்கப்படுகிறது. இதெல்லாம் இது போன்ற விஷயங்களை நாம ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் எந்த ஒரு பணியை செய்தாலும் கூட அது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், அது மக்கள் பாராட்ட வேண்டும் என்கின்ற நோக்கம் அதிலே இருந்திடவே கூடாது. இது ரொம்ப அடிப்படையான விஷயம். இது முதலாவது. அடுத்ததாக நாம் அறிய முடியாத பாவங்கள்ல இன்னொன்று என்னவென்றால் இந்த சத்தியம் செய்வது. எதற்கெடுத்தாலும் சத்தியம். படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்வது, அம்மா மேல சத்தியம், அத்தா மேல சத்தியம், பிள்ளைங்க மேல சத்தியம்,
எதற்காக இந்த சத்தியம் எல்லாம்? தன்னிடம் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை வெளிப்படுத்துவதற்காக. நான் சரியான ஆள் தான், நான் பொய் சொல்லல, நான் உண்மையைத்தான் சொல்றேன் அப்படின்னு நிரூபிப்பதற்காக இந்த சத்தியத்தை பயன்படுத்துகிறார்கள். அப்படி சத்தியம் செய்வதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் ஹலக பி கைரில்லாஹி ஃபக்கத் அஸ்ரக்த. யார் அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்கிறாரோ அவர் இணை கற்பித்து விட்டார். அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது நாம சத்தியம் செய்தோம் என்றால் அது இணை வைப்பு என்ற பெரிய குற்றத்துல போய் சேர்க்கிறது. இதை நாம் அறிந்திருக்கிறோமா? இன்றைக்கு நம்ம மக்களிடத்துல பாருங்க, அதிகமாக சத்தியம் செய்யக்கூடிய பழக்கம். அல்லாஹ் மேல சத்தியம் பண்றதுதான் மார்க்கத்தில் உள்ளது. அல்லாஹ் மேல மட்டும்தான் சத்தியம் செய்யணும். படைப்பினங்கள் மீது எதன் மீதும் சத்தியம் செய்யவே கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் சஹாபாக்கள் வல் காபத்தி என்று சத்தியம் செய்து வந்தார்கள். காபத்துல்லா ஆலயத்தின் மீது சத்தியம் என்று சொல்லி வந்தார்கள். தங்களிடம் இருக்கக்கூடிய வாதத்தை நிரூபிப்பதற்காக வேண்டி ஒரு யூதர் வந்து நபிகளாரிடத்திலே அதை சுட்டி காட்டுகிறார். உங்களுடைய தோழர்கள் வல் காபத்தி என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களுக்கு சொன்னாங்க, வ ரப்புல் காபா, காபாவுடைய இறைவன் மீது சத்தியம் என்று சொல்லுங்கள். நீங்க காபா மேல சத்தியம் பண்ணாதீங்க, காபாவை படைத்த இறைவன் மீது சத்தியம் செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சுட்டி காட்டுகிறார்கள். ஏனென்றால் அதுவும் இணை வைப்பில் வந்து சேர்ந்து விடும். இணை வைப்பு என்ற அசுத்தம் கலந்து விடக் கூடாது, நம்முடைய பேச்சிலே அது கலந்து விடக் கூடாது. அப்ப அது பெரிய ஆபத்தானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உணர்த்துகிறார்கள். மேலும் அந்த யூதர் சொன்னார், உங்களுடைய தோழர்கள் மாசா அல்லாஹு சிக்த என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் நாடினார் இவரும் நாடினார் என்று சொல்லி இணை வைக்கிறார்கள். அல்லாஹ் நாடினான் இவரும் நாடினார் அப்படின்னு சொல்லி இணை வைக்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொன்னாங்க, மாசா அல்லாஹு சும்ம சிக்த, அல்லாஹ் நாடினான் பிறகு இன்னார் நாடினார் அப்படி சொல்லுங்க. அல்லாஹ் ஏற்கனவே நாடிவிட்டான், பிறகுதான் இன்னார் நாடினார் அப்படி சொல்லுங்க. ஏனென்றால் அல்லாஹும் நாடினான் இவரும் நாடினார் என்று சொன்னால் அது இணை வைத்தலாக ஆகிவிடுகிறது. எவ்வளவு நுணுக்கமாக நபிகளார் நமக்கு இதை கற்றுத் தருகிறார்கள். இந்த சத்தியம் செய்யக்கூடிய பழக்கம் நிறைய மக்களிடத்துல இருக்குதா இல்லையா? குர்ஆன் மேல சத்தியம் என்று இன்னும் மக்களிடத்துல நீங்க பார்க்கலாம். குர்ஆன் மேல சத்தியம், நான் சொல்றது உண்மை, குர்ஆனை போட்டு தாண்டறேன் அப்படிமா, குர்ஆனை போட்டு பெல்ட் அடிக்கிறேன் அப்படிமா. அப்படின்னா அந்த வாதம் உண்மையாயிருமா? அப்போ இது இணை வைத்தல சேரக்கூடியது. படைப்பினங்கள் மீது நாம் சத்தியம் செய்தோம் என்றால் அது இணை வைப்பு என்ற குற்றத்திலே சேர்கிறது. இதை நம் மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்களா? இது பாவம் என்று தெரிந்து வைத்திருக்கிறார்களா? நிறைய மக்கள் அதை தெரிந்து வைப்பதில்லையே. இன்னும் சொல்ல போனால் அடுத்ததாக நாம் அறிய முடியாத சில பாவங்களில் இன்னொரு பாவம் எதுவென்று சொன்னால் பயப்படக்கூடிய தன்மை. பயம் என்பது எல்லா மக்களுக்கும் இயற்கையாகவே அல்லாஹ் கொடுத்த ஒன்றுதான். அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஹி வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸமராத்தி வ பஸீரி ஸாபிரீன். உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றை சேதப்படுத்தியும் உங்களை சோதிப்போம். இதில் பொறுமையுடையோருக்கு நபியே நற்செய்தி சொல்வீராக. அச்சத்தை கொண்டுதான் அல்லாஹ் நம்மை படைச்சிருக்கிறான். மனிதனுக்கு அச்சம் என்பது இருக்கிறது. ஒரு மாணவனுக்கு ஒரு ஆசிரியரை கண்டால் பயம் இருக்கத்தான் செய்யும். ஒரு தொழிலாளிக்கு முதலாளியை கண்டால் பயம் இருக்கத்தான் செய்யும். ஒரு காட்டு விலங்குகளை பார்த்தால் மனிதன் பயப்படத்தான் செய்வான். ஒரு சிங்கம் புலி கரடிக்கு முன்னாடி நிற்க முடியுமா? விட்டு ஓடத்தான் முடியும். அப்ப அது நம்முடைய உயிரை அது என்ன செஞ்சிடும்? அது பிடுங்கிடும் அப்படின்னு தெரியுதா இல்லையா? நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் என்று தெரிகிறதா இல்லையா? அதனால அதுகளை கண்டா பயம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் சில பயங்கள் இருக்கிறது. இந்த பயம் இது மாதிரி உள்ள பயத்தில் உள்ளதா என்பதை நம்ம மக்கள் அறிவதே கிடையாது. என்ன மாதிரியான பயம்? ஊருக்குள்ள பார்த்தா பெரிய வீராதி வீரன் சூராதி சூரன், நான் 100 பேர் அடிப்பேன் 10 பேர் அடிப்பேன், கோயமுத்தூரே எங்க கையில தான்பா இருக்கு, நாங்க தாங்க பெரிய அப்படிமா. ரோட்ல கிடக்கிற மிளகாய்க்கு பயந்துக்குருவான். ரோட்ல ஒரு முச்சந்தியில ஒரு மிளகாய் கிடக்கும், ஒரு கறிக்கட்டை கிடக்கும், ஒரு எலுமிச்சம்பழம் கிடக்கும். அதை கண்டு பயந்துக்கிட்டு அப்படி சுத்தி போவான். ஏப்பா அப்படி சுத்தி போற?
மிதிச்சிட்டோம்னா அப்புறம் காலில் கொப்பளை வந்துடும்ல. ஒரு மிளகாய்க்கு பயப்படுறான், ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு பயப்படுறான். ஏன்னா அற்பத்திலும் அற்பமான இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு நீ பயப்படுறிய, இது மார்க்கத்தில் உள்ளதா? இப்படி பயப்படலாமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னக்குள்ள ஷைஇன் ஹலக்னாஹு பிகதிர். ஒவ்வொரு பொருளையும் ஒரு குறிப்பிட்ட அளவின்படியே நாம் உண்டாக்கி இருக்கிறோம். ஒரு எலுமிச்சம்பழம்னா அந்த எலுமிச்சம்பழம் என்ன வேலை செய்யுமோ அதைத்தான் செய்யும். அது உனக்கு நோயை நீக்காது, நோயை தராது. ஒரு வரமிளகான்னா அது என்ன வேலையை செய்யுமோ அதைத்தான் செய்யும். அதனால உனக்கு ஒரு நோய் வந்துருமா? அதனால உனக்கு ஒரு கஷ்டம் வந்துருமா? அப்ப எங்கே போய் கொண்டிருக்கிறது இந்த பயம் என்பது? அல்லாஹ்வுக்கு பயப்படுவது மாதிரியான பயம். இதை மிதிச்சிட்டோம்னா நமக்கு காலில் கொப்பளம் வந்துடும் அப்படின்னு பயக்கிறானா இல்லையா? ஏப்பா எவ்வளவு பெரிய வீராதி வீரன் சொல்ற, சூராதி சூரன்னு சொல்ற, ஒரு மிளகாய்க்கு பயப்படுற. அப்ப இந்த பயம் என்பது அல்லாஹ்வுக்கு பயப்படுவது மாதிரி உள்ளது. இன்னும் பல மக்களை பார்க்கிறோம், சூனியக்காரன், ஐயோ அந்த அம்மாவா கேரளால போய் செய்வனை வச்சுட்டு வந்துருவாப்பா, அவட்ட மட்டும் பேசிடாத, அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு பயப்படக்கூடியது. சூனியக்காரர்கள் இவர்கள் எல்லாம் செய்வனை வச்சு நம்மளை படுத்த படிக்க ஆக்கிட்டாங்கன்னா என்ன செய்யறது? ஏதாவது பாதிப்பு வந்துட்டா என்ன செய்யறது? இப்படி பயப்படுகிறார்களா இல்லையா? இந்த பயம் எங்கிருந்து வருகிறது? இந்த பயம் இது அல்லாஹ்வுக்கு பயப்படுவது மாதிரி உள்ள பயம் இல்லையா? லா யுப்லிகு சாஹிரு ஹைசு அத்தா. சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெறவே மாட்டான். அவனுக்கு போய் பயப்படுறேன், அவன் மனுஷன் தானே. ஜோசிக்காரனுக்கு பயப்படுறேன், குடுகுடுப்புக்காரன் இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா குடுகுடுப்புக்காரன் வருவான் பல கிராமங்கள்ல. அங்க பாத்தீங்கன்னா அப்படி பயந்துகிட்டு, ஆகா குடுகுடுப்புக்காரன் ஏதாவது சொல்லிட்டான்னா அவன் வாக்கு பழிச்சிருவோம், நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடும் அப்படின்னு பயந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பயமெல்லாம் எங்க இருந்து வருகிறது? இது சைத்தான் உண்டாக்கக்கூடிய பயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சைத்தான் தனது நேசர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறான். வலா தகாபூனி, அவனுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் எனக்கு பயப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீ உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருந்தேன்னு சொன்னா நீ எனக்கு பயப்படு. மிளகாய்க்கு பயப்படாத, எலுமிச்சம்பழத்துக்கு பயப்படாத, சூனியக்காரனுக்கு பயப்படாத, ஜோசிக்காரனுக்கு பயப்படாத, குடுகுடுப்புக்காரனுக்கு பயப்படாத, பேய் பிசாசு இருக்குன்னு சொல்லி இறந்தவர்களை கண்டு பயப்படாத, அதெல்லாம் கிடையாது. அப்போ லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவுமே எங்களை அணுகாது. இப்படி நீ நினைத்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நான் பயப்படணும். உன்னுடைய பயம் எங்க இருக்குது? அற்பத்திலும் அற்பமான படைப்புகள் மீது இருக்கிறது. இந்த பயத்தை தான் இணை வைப்பு என்பது. இந்த பயம் என்பது இருக்கக்கூடாது. இந்த பயம் இருக்கிறது என்று சொன்னால் மறுமை நாள்ல நாம மாட்டிக்கிடுவோம். இந்த இணை வைப்பை அல்லாஹ் பிடிச்சிருவான். நீ எனக்கு பயக்கிற மாதிரி படைப்பனங்களுக்கு பயந்தியாடா, ஓ அந்த படைப்பனங்களே இவை கூப்பிடு அப்படின்றோம் அல்லாஹ். அப்ப இதை நாம் பாவம் என்று அறிந்து வைத்திருக்கிறோமா? இதை உணரக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நிறைய மக்கள் இதை பாவம் என்றே உணர்வது கிடையாது. ஒரு கயிறுக்கு பயப்படுவாங்க, கயிறை கட்டி வச்சுக்கிட்டு, கயிறு, தகுடு, தாயத்து, இதனால ஏதோ நோய் நீங்குது அப்படின்னு சொல்லி அதற்கெல்லாம் பயந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்க்கின்றோம். இதுவெல்லாம் சைத்தான் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறான். நீ இதுக்கு பயப்படு, கயிறுக்கு பயப்படு, தாயத்துக்கு பயப்படு, எலுமிச்சம்பழத்துக்கு பயப்படு. இப்படியாக அச்சத்தை அவன் உண்டாக்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கு நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிறான். அப்ப இது மாதிரியான பாவங்களை நாம் பாவம் என்றே அறிந்து வைப்பது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சில பாவங்கள்ல அறிய முடியாத சில பாவங்கள்ல அதிகாரத்தை, அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை மனிதர்களுக்கு கொடுத்து அழகு பார்ப்பது. மனிதர்களுக்கு கொடுக்கிறது மார்க்க விஷயம் என்று சொன்னால் என்னங்க? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அதுல அதிகாரம் இருக்குது. அவன் தான் சட்டம் இயற்றக்கூடியவன். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பும் போதே என்ன சொல்லி அனுப்பிட்டான்? குல் நஅபுது மின்ஹா ஜமீஹா ஃபஇம்மா யஅதியன்னக்கும் மின்னி ஹுதன் வமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இங்கிருந்து எல்லோரும் இறங்கி விடுங்கள், என்னிடமிருந்து நேர்வழி உங்களுக்கு வரும். யார் எனது நேர்வழியை பற்றி பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், முதலாக இறக்கப்பட்ட வகை செய்தி இதுதான். உலகத்துல மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வகை செய்தி அது இந்த வசனம் தான். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் எதை மார்க்கம் என்று சொல்கிறேனோ அதைத்தான் நீ பின்பற்றணும். யாருக்கு அல்லாஹ் சொல்றான்?
நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அப்படித்தான் சொன்னான். அப்போ மார்க்கத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கிறது. வகுலில் ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யத்தஹிது வலதா வலம் யகுன் லஹு ஷரீகுன் ஃபில் முல்க் வலம் யகுன் லஹு வலிய்யும் மினத் துல்லி ஃபகப்பிர்ஹு தக்பீரா. சந்ததிகளை ஏற்படுத்திக் கொள்ளாத அல்லாஹ்வுக்கு மட்டுமே புகழ் அனைத்தும். ஆட்சியிலே அவனுக்கு பங்காளிகள் கிடையாது, உதவியாளன் எனும் இழிவு அவனுக்கு கிடையாது. ஃபகப்பிர்ஹு தக்பீரா, அவனை அதிகமாக பெருமைப்படுத்துங்கள். ஆற்றல் அதிகாரம் எல்லாமே அவனுக்கு தான் சொந்தமானது. இப்படி அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை பற்றி பேசுகிறான். அந்த அதிகாரத்தை சர்வ சாதாரணமாக ஒரு தாடி, பெரிய தாடி வச்சிருந்தா போதும், ஒரு ஜிப்பா போட்டிருந்தா போதும், பெரிய தலப்பா கட்டியிருந்தா போதும், அவங்க என்ன சொன்னாலும் அது சரிதான், 100% சரியாத்தான் இருக்கும். அப்படி கண்மூடித்தனமா பின்பற்றுகிறார்களா இல்லையாங்க? இந்த 27 தான் லைலத்துல் கத்ர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? 27 மட்டும்தான் லைலத்துல் கத்ர் இரவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? கடைசி ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. 21ல தேடணும், 23ல தேடணும், 25ல தேடணும், 27ல தேடணும், 29ல தேடணும். 5 இரவுகள்லையும் இந்த லைலத்துல் கத்ர் இரவு தேடணும். பள்ளி வாசல்ல அறிவிப்பு கொடுத்த உடனே இன்னைக்கு தான் லைலத்துல் கத்ர் இரவு. அதுவும் லைலத்துல் கத்ர் இரவு எப்படி இருக்கிறது? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், பைக் ரேஸு, பல ஊர்கள்ல பல கிராமங்கள்ல நீங்க பார்க்கலாம். வீதியெல்லாம் அலங்கரிச்சு வச்சிருப்பாங்க, வீதியெல்லாம் அலங்காரங்கள், லைட்டு போட்டு அதை கொண்டாடுவது. இப்படியா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கொண்டாட சொன்னாங்களா? இபாதத்து செய்ய சொன்னார்களா? அல்லாஹ் இதையெல்லாம் தடுக்கிறார்களா? மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஆலிம்கள் இதை தடுக்கிறார்களா? இதை தவறு என்று சுட்டி காட்டுகிறார்களா? ஒரு நாள் தானே எல்லாம் கொண்டாடட்டும். கொண்டாடி முடிச்சுட்டு கடைசியில பார்த்தா காலையில ஃபஜ்ருக்கு ஒரு ஆள் இருக்காது, காலையில சுபுஹ் தொழுகைக்கு ஆள் பள்ளிவாசல்ல இருக்க மாட்டாங்க. இப்படித்தான் இபாதத்துகள் போய்கொண்டிருக்கிறது. அப்போ அதிகாரத்தை யாருக்கு கொடுத்து அழகு பார்க்கிறாங்க? மனிதர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கிறாங்க. இப்படி அழகு பார்க்கலாமா? அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடிய விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க விஷயத்துல கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கூட கடுமையாக கண்டிக்கிறான். உஹது போர்க்களத்துல நபிகளாருடைய தாடை உடைக்கப்பட்டு ரத்தம் அப்படி கொட்டி கொண்டிருக்கிறது, கீழ்பல் உடைக்கப்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எதிரிகளை பார்த்து சொல்கிறாங்க, ஒரு நபியினுடைய முகத்துல ரத்த சாயத்தை பூசி விட்டீர்களே, உங்களுக்கு எப்படி அல்லாஹ் வெற்றியை தருவான்? இப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹியை இறக்குகிறான். லைஸ லக மினல் அம்ரி ஷையுன், நபியே அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் கிடையாது, உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நான் நாடியவரை மன்னிப்பேன், நாடியவரை தண்டிப்பேன். நான் யாரை விருப்பப்படுறேனோ அவங்கள தண்டிப்பேன், நான் யாரை விருப்பப்படுறேனோ அவங்கள மன்னிப்பேன். இது என்னுடைய அதிகாரம்ங்கிற அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அவர்கள் ஒரு பெரிய வார்த்தைகளை ஒன்றும் சொன்னதில்லை. நமக்கு அது பெரிய விஷயமாவும் தெரியாது, ஏன்னா பெரிய விஷயம் அல்ல. ஆனா அல்லாஹ்வுக்கு அது பெரிய விஷயம். பாதிக்கப்பட்டவன் தீய சொல்லை சொன்னால் அல்லாஹ் அதை மன்னிக்கிறான், அதை ஒரு பாவமாகவே எடுத்துக்கொள்ள மாட்டான். நாம இருந்தா இன்னும் கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் தான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி பேசக்கூடாது, ஒரு நபி அப்படி பேசக்கூடாது. ஏனென்றால் அப்படி நபி அப்படி பேசிவிட்டால் நபியை தாக்கியவர்களுக்கு வெற்றியே கிடையாது என்று மக்கள் முடிவு செய்து விடுவார்கள், அது சட்டமாக ஆகிவிடும் அல்லவா? எத்தனையோ பல நபிமார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டிருக்கிறது, கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது, எதிரிகளால் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுக்கு உள்ள அதிகாரம், அவன் நாடியவர்களை மன்னிப்பான், நாடியவர்களை தண்டிப்பான். நீங்க சொல்லிடாதீங்க. அல்லாஹ் அப்படி கண்டிச்சானா இல்லையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இப்படி அல்லாஹ் தடை போடும் பொழுது இன்றைக்கு சர்வ சாதாரணமாக மார்க்க சட்டங்களை ஏற்றக்கூடிய அதிகாரத்தை இவர்கள் கையில வைத்துக் கொண்டு அலைகிறார்கள். பல்வேறு இரவு, பராத் இரவு என்பதெல்லாம் எப்படி வந்துச்சுங்கிறீங்க? மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குதா? பராத் இரவு என்பதற்கு குர்ஆனிலோ ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறதா? மிஹ்ராஜ் இரவு என்ற பெயரில் வணக்க வழிபாடுகள் செய்கிறார்களே, ஆதாரம் இருக்கிறதா? அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்களா? மௌலூத் ஓதுகிறார்களே பள்ளிவாசல்கள்ல, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை செய்கிறார்களே, அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்களா? இப்படியாக நீங்க எத்தனை வழிகேடுகளை எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத பல்வேறு விஷயங்களை மார்க்கம் என்ற பெயரில்
சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இந்த ஆலிம்கள். அவர்கள்தான் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், மார்க்கத்தின் பெயரால் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அப்ப இதையெல்லாம் பாவம் என்று மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்களா? நாம ஒரு விஷயத்தை பின்பற்றமே, இது அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்களா என்பதை பார்ப்பது கிடையாது. சர்வ சாதாரணமாக அந்த அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், 100% சரிதான். இவங்க எல்லாம் இப்ப வந்த ஆளுங்க, இவங்க சொல்றது எப்படி சரியா இருக்கும்? அவங்க எவ்வளவு காலமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த பேசிக்கான இது அடிப்படையா, இது அல்லது குர்ஆனும் ஹதீஸும் அடிப்படையா? இதை விளங்காமல் அதிகாரத்தை சர்வ சாதாரணமாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஜனாசாவில் போய் கலந்துக்கிறாங்க. ஒரு குழந்தையினுடைய ஜனாசா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கிறாங்க. அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இந்த குழந்தை அது ஒரு பாவத்தையும் அறியவில்லை, இது சுவனத்தினுடைய சிட்டுக்குருவிகள்ல ஒன்று, இது பருவ வயதை அடையவில்லை இப்படின்னு சொல்றாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன ஆயிஷா, இன்னும் ஏதாவது இருக்குதா சொல்லு அப்படிங்கிறாங்க. இன்னும் வேற ஏதாச்சும் இருந்தா சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அப்படியே பேச்சை நிறுத்திக்கிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அதனுடைய பெற்றோர்களுடைய முதுகுத்தண்டில் இருக்கும் பொழுது அதற்கான விதி எழுதப்பட்டு விட்டது. அது சொர்க்கம் செல்லுமா நரகம் செல்லுமா என்பதை அல்லாஹ் தீர்மானிக்கிறான். நம்ம தீர்மானிக்கலாமா? யாருக்கும் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது. இவர் சொர்க்கம் போவாரு, இவர் நரகம் போவாரு அப்படின்னு ஒரு குழந்தை விஷயத்தில் கூட சொல்லக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது, இன்றைக்கு சர்வ சாதாரணமாக யாராவது ஒரு விபத்துல இறந்துட்டா கூட அவரு டைரக்டா சொர்க்கம் தானுங்க சொல்றாங்களா இல்லையா? டைரக்டா அவருக்கு சொர்க்கம் தான். அவரு ஷஹீதுங்க, யா ஷஹீது யா ஷஹீத் ஷஹீத், ஷஹீது பட்டம் கொடுத்து கேள்வி கணக்கே கிடையாது, கபர்ல கேள்வி கிடையாது, அவருக்கு டைரக்டா சொர்க்கம் தான். இப்படி ஒரு பட்டத்தை கொடுக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோமா இல்லையா? யார் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது? அவர் சொர்க்கம் தான் செல்வார் என்று யார் சொன்னது? சொர்க்கம் செல்ல வேண்டும் துவா செய்யுங்க, அவருக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க, சொர்க்கம் செல்லணும்னு அல்லாஹ்விடத்துல கையேந்தி துவா செய்யுங்க. அதை விட்டு போட்டு இவர் சொர்க்கம் தான் செல்வார் அப்படி சொல்வதற்குரிய ரைட்ஸ் நமக்கு இருக்கா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சொர்க்கவாசிகள் 10 பேருடைய லிஸ்டே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். அபூபக்கர், உமர், அலி, உஸ்மான் என்று சொல்லக்கூடிய பல்வேறு நபி தோழர்கள் அவர்கள்லாம் சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்த விஷயங்கள். நாம இவர் இன்னார் சொர்க்கத்துக்கு போவார், இன்னார் எல்லாம் ஷஹீத் அப்படி நம்ம சொல்ல முடியுமா? இந்த அதிகாரத்தை யார் கையில் எடுக்கிறா? இப்படி நம்மளா கையில் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் ஒரு பாவம் நம்ம விளங்குறதே கிடையாதுங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க பாய், இதெல்லாம் பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் மறுமையில பெரிய ஆபத்தான விஷயமா நிற்கும். இன்னைக்கு இதை நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், மறுமையில அது பெரிய விஷயமாக நிற்கும். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு மழை பெய்கிறது அப்படின்னு சொன்னா கூட நம்ம மக்கள் என்ன பேசிக்கிறாங்க? மழை வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஆளுக்கு பூரா நல்ல ஆளுகப்பா, அதனாலதான் அல்லாஹ் அங்க அருள் மழையை பொழிகிறான். மழை பெய்கிறது அப்படின்னு சொன்னா என்ன காரணம்? ஊர்ல இருக்கிற ஆள் பூரா நல்ல ஆளுக. மழை பெய்யலைன்னு வச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான், ஊர்ல எல்லாரும் அயோக்கிய பையன். எவங்க நல்லவனா இருக்கிறான்? எல்லாமே கெட்டவனா இருக்கிறான். மோசடி பண்றான், திருடுறான், பொய் பேசுறான், ஏமாத்துறான், இப்படியான பெரிய பெரிய விஷயங்களை செய்யறான். அவன் ஊருக்கு மழை பெய்யுமா? மழை பெய்யுதுன்னா அது காரணம் நல்லவன் இருந்தா தாங்க மழை பெய்யும், கெட்டவன் இருந்தா மழை பெய்யாது. இப்படின்னு மக்கள்கிட்ட இந்த ஒரு கருத்து இருக்குதா இல்லையா? இப்படி அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய ரசூலோ சொல்லி இருக்கிறாங்களா? மழை நல்லவன் பார்த்து கெட்டவன் பார்த்தா மழை பெய்யுது. மழை என்பது அல்லாஹ்வுடைய அருள் கொடை. அது பூமியிலே பட்டு அது புற்பூண்டுகளை முளைப்பிக்க செய்கிறது, உணவுகளை தருகிறது. அதற்காக அல்லாஹ் மழையை அனுப்புகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா என்ற இடத்துல சுபுகு தொழுது விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அப்பொழுது சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, சஹாபாக்கிட்ட என்ன சொல்றாங்க? அதாவது இன்னின்ன நட்சத்திரங்களால் தான் மழை பெய்தது என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வை மறுத்து நட்சத்திரத்தை நம்பிக்கை கொண்டவர்கள் ஆவார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய கருணையினாலும் அவனுடைய அருளாலும் தான் மழை பெய்தது என்று நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள் நட்சத்திரத்தை மறுத்தவர்கள் ஆவார்கள்.
இப்படி நட்சத்திரத்தை காரணமாக வைத்து மலை சகுனம் பார்க்கிறார்கள் அல்லவா, அது கூட இணை வைத்தல். இப்படி கூட சொல்லக்கூடாது. மழை பெய்வதற்கும் நட்சத்திரத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவர்கள் நுணுக்கமாக இது போன்ற பாவங்களை சுட்டி காட்டுகிறார்கள். இதையெல்லாம் நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இன்னும் நட்சத்திர ஜோசியங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பல்வேறு நட்சத்திரங்களை வைத்து வாஸ்து பார்த்து அது போன்ற காரியங்களை, இணை வைப்பு காரியங்களை செய்யக்கூடிய மக்களை நாம் இப்பவும் பார்க்கிறோம். அப்ப இது போன்ற பாவங்களை எல்லாம் பாவம் என்றே நம்ம மக்கள் உணர்வது கிடையாது. ஒரு நபரை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நபர் வந்து விட்டார் என்று சொன்னால் உங்களுக்கு 100 ஆயுசுங்க. இப்பதாங்க உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். 100 ஆயுசுங்க உங்களுக்கு சொல்றமா இல்லையா? இப்படி 100 ஆயுசு பட்டம் கொடுக்கறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குதா? 100 ஆயுசுன்னு நம்ம சொல்லலாமா? அப்படி இதையெல்லாம் நம்ம மக்கள் ஒரு பாவம் என்றே அறிவது கிடையாது. அப்போ பாவத்தை உணரக்கூடிய வகையில் நம்முடைய செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நம்முடைய நாவிலிருந்து இது போன்ற வார்த்தைகள் வந்துவிடக் கூடாது. அதுவெல்லாம் இணை வைத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாவத்திலே சேரக்கூடியதாக இருக்கிறது. அது முகஸ்துதி வடிவத்திலே இருக்கிறது, சத்தியம் செய்யக்கூடிய வடிவத்திலே இருக்கிறது, பயப்படக்கூடிய வடிவத்திலே இருக்கிறது, அதிகாரத்தை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கிறது. இப்படியான விஷயங்களில் நாம் நிறைய பாவங்களை செய்யக்கூடிய, அதாவது குறிப்பாக இந்த இணை வைத்தல் என்ற பாவத்தை செய்யக்கூடியவனாக நாம மாறிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த ரமலான் மாசம் என்பது பாவங்களை போக்கக்கூடிய மாசம். அதிகமாக இந்த பாவத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் தௌபா செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு பிரார்த்தனைகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. லைலத்துல் கத்ருடைய இரவிலே நீங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீயே மன்னிக்க கூடியவன், மன்னிப்பதை நீ விரும்பக்கூடியவன், என்னை மன்னிப்பாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்த இந்த துவா, இந்த பிரார்த்தனையை நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சஜிதாவிலே கேட்கக்கூடிய பிரார்த்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹு மௌஃபிர்லி தன்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆகிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு. யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக. நான் ரகசியமாக பாவங்களை செய்திருக்கிறேன், பகிரங்கமாக பாவங்களை செய்திருக்கிறேன், வெளிப்படையாக பல பாவங்களை செய்திருக்கிறேன். யா அல்லாஹ், நான் செய்த அத்தனை பாவங்களை நீ மன்னித்து விடுடா அல்லாஹ் என்று சஜிதாவிலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். பாவங்களை உணர்ந்து பாவ மன்னிப்பு தேடணும். பாவம் இந்த மாதிரி பாவம் செய்யறமான்னு முதல் ஒரு லிஸ்ட் போடுங்க, ஒரு கணக்கு போடுங்க. இந்த இணை வைத்தல் என்று சொல்லக்கூடிய இந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோமா என்பதை உரசி பாருங்க. இது போன்ற பாவத்திலிருந்து நாம் வெளியே வருவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று சொல்லிக்கொண்டு இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.